ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சீமானுக்கு விஜயலட்சுமி தான் முதல் மனைவியா என்ற கேள்வியை நீதிபதி இளந்தெரியன் எழுப்பியுள்ளார். இந்த வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நீதிபதியை சீமானோட முதல் மனைவி விஜயலட்சுமி தானே என்ற கேள்வி எழுப்பணும். இது என்ன வழக்கு, நீதிமன்றத்துல என்ன நடந்தது? அதாவது இதுவரைக்கும் வெளியே தான் சீமானினுடைய இந்த அயோக்கியத்தனங்கள், அட்டூழியங்கள் இதெல்லாம் சந்தி சிரிச்சுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீமானினுடைய யோகிதை, இந்த பாலியல் பொறுக்கித்தனம் இதெல்லாம் சந்தி சிரிக்க ஆரம்பித்துள்ளது. கணம் கோர்ட்டார் அவர்கள் எந்த அளவுக்கு சீமானை விட்டு கிளின்னு கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழித்தெடுத்திருக்கிறார்கள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்ற அளவில் சீமான் மீதான அந்த பாலியல் வழக்கு இன்றைக்கு வந்திருக்குது. சீமான் என்ன கோரிக்கை வச்சாரோ, சீமானுடைய கோரிக்கை என்னன்னா 2011 விஜயலட்சுமி சீமான் மீது ஒரு புகார் கொடுக்குறாங்க. என் கூட பழகிட்டு, என் கூட உடலுறவு வச்சுக்கிட்டு திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு, இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு புகாரை காவல்துறையில கொடுக்குறாங்க, வலசரவாக்கம் போலீஸ்ட கொடுக்குறாங்க. அந்த புகார் தான் இன்றைக்கு ஒரு பூதாகரமான பிரச்சனையா உருவெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஜெயலலிதா அரசு 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு ஜெயலலிதாவுக்காக வீரியமாக சீமான் பேசியதற்கு இதுவும் ஒரு காரணம். விஜயலட்சுமி சீமான் மீது கொடுத்த அந்த புகார். அப்ப அப்படி வீரியமாக பேசி ஜெயலலிதா, இரும்பு பெண்மணி, பெண்களுக்காக கரம் கொடுக்கின்ற ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்கை கிடப்பில் போடுறாங்க. அடுத்து மீண்டும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 2019 மீண்டும் இந்த பிரச்சனை வெடிச்சு விஜயலட்சுமி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த முயற்சியில ஈடுபட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அன்றைக்கு பாஜகவில் இருந்த காயத்ரி ரகுராம் இவங்கெல்லாம் போய் சப்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் தலையிட்டால் அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இந்த வழக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நீதிமன்றத்துல சீமான் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த வழக்கை 2012 விஜயலட்சுமி வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சீமான் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் சொன்னாரு. அதே போல 2023 விஜயலட்சுமி கொடுத்த புகார் கமிஷனர் ஆபீஸ்ல அப்பதான் அவங்க உடைச்சி சொன்னாங்க, 7 முறைக்கு மேல எனக்கு கருக்கலைப்பு நடந்திருக்குது, என்னை கட்டாயப்படுத்தி சீமான் பாலியல் வல்லுறவு வைத்துக்கொள்ள என்னை தூண்டினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அங்கதான் வெளிப்படையா வைச்சாங்க. அது சம்பந்தமா மருத்துவ பரிசோதனைகள் கூட கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில நடைபெற்றுச்சு. அப்ப அந்த புகாரையும் ஜான் சத்யன் நீதிமன்றத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த புகாரையும் அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. 2011 கொடுத்ததை 12 வாபஸ் வாங்கிட்டாங்க, 23 கொடுத்ததை உடனடியா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. ஆமா, இந்த புகாரை விஜயலட்சுமி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க வாபஸ் வாங்கினது இந்த சாட்டை துரைமுருகன் அவன் தான் பணம் கொடுத்து அனுப்புனா அப்படின்ற அந்த விவகாரத்தை அன்றைக்கே விஜயலட்சுமியே ஆடியோ ஆதாரத்தோடு சாட்டை துரைமுருகன் பேசியதை போட்டு காட்டினாங்க. அப்ப இந்த பாலியல் வழக்கு 2011 போடப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கானது இப்போ வரைக்கும் இருக்குது. இது அப்பொழுதே வாபஸ் பெறப்பட்டாலும் அரசியல் தூண்டுதலின் பெயரால் சில பேர் தூண்டி விடுறாங்க. அதனால விஜயலட்சுமி என் மீது கொடுத்த அந்த புகாரை மீண்டும் காவல்துறை விசாரிக்கிறாங்க. அதனால இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். இந்த 2011 போட்டாங்கல்ல அந்த மூல வழக்கு, அந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும் அப்படின்றதுதான் சீமானினுடைய கோரிக்கை. அவருடைய கோரிக்கையை, அவருடைய மனுவை இன்றைக்கு நீதிபதி இளந்தரையன் நிராகரித்து விட்டார், தள்ளுபடி செய்து விட்டார். அதெல்லாம் நீ சொல்ற மாதிரி வழக்கெல்லாம் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு. நீதிபதி இளந்தரையன் அதுல குறிப்பிட்ட விஷயத்திலேயே இந்த வழக்கை சர்வசாதாரணமா வழக்காக கடந்து போக முடியாது அப்படின்றத சொன்னாரு. இதுல பியூட்டியான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் விஜயலட்சுமி வாபஸ் வாங்குறாங்கல்ல, அதுல என்ன நடந்திருக்கும்? சீமான் ஏதாவது ஒரு சமரசம் செய்திருப்பார், இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாருல்ல. அதை இன்றைக்கு நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. காவல்துறை தரப்புல வழக்கறிஞர் முகிலன் நீதிமன்றத்துல சொன்னது என்னன்னா, இவங்க 2 தடவை இந்த புகாரை வாபஸ் வாங்கினதுக்கு காரணமே அப்பெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சீமான் உறுதி அளித்தார், அவர்கிட்ட பொய்யான வாக்குறுதி அளித்தார், அந்த வாக்குறுதி அடிப்படையில் தான் இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே தான் நீதிபதி ஸ்ட்ராங்கா கேட்கிறாரு,
இது மட்டும் இல்லாமல் மதுரையில் கோயில்ல மாலை மாத்திக்கிட்டோம் ஒருத்தர் அதையும் வந்து சொல்லிருக்கிறாங்க. இது போக விஜயலட்சுமி புகார் கொடுத்தாங்கல்ல, அப்ப அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதை முழுமையாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு சீலிடப்பட்ட கவர்ல வச்சு நீதிபதி கிட்ட கொடுத்திருந்தாங்க. அப்ப அதுலயும் வந்து டீட்டெயில் இருக்குது. அப்ப இவ்வளவு ஆதாரங்களையும் பார்த்துதான் நீதிபதி வந்து கேட்டார், சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு வந்து நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கான காரணங்கள் இவ்வளவும் அந்த பின்னணி வந்து அதுல இருக்குது. அதுல வந்து பியூட்டியான விஷயமே இதுல என்னன்னா, விஜயலட்சுமியே இவங்க ஜான் சத்யன் சீமான் தரப்புல இருந்து சொல்றாங்க, அதான் அவங்களே வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, எதுக்காக வந்து அந்த வழக்கு நடத்தணும் அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. அதற்கு நீதிபதியே மிக தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார், பாலியல் வன்கொடுமை வழக்கில் புகார்தாரரே மனுவை வாபஸ் பெற்றாலும் காவல்துறை அதை விசாரிப்பதற்கு முழு அதிகாரம் அவர்களுக்கு உள்ளது அப்படின்றத நீதிபதி வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை வச்சுதான் சீமான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படி ஒரு பொறியில நல்லா ஆப்புல குரங்கு மாதிரி வந்து சிக்கியிருக்கிறாப்புல. சீமானை இந்த முறை வந்து உரிக்காமல் விடமாட்டாங்க. விஜயலட்சுமி வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி அவங்க மனு போட்டிருந்தாங்க, அது முடியாதுன்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. வேற என்ன விஷயங்கள் வந்து நீதிமன்றத்தில் நடந்தது? அதாவது அதுல தெளிவா காவல்துறை தரப்புல இருந்து விஜயலட்சுமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னன்னா, 2008 to 2011 வரைக்கும் சீமான் பல முறை கட்டாயப்படுத்தி விஜயலட்சுமியுடன் உடலுறவு கொண்டு இருக்கிறார், கட்டாயப்படுத்தி செஞ்சிருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்துல சொல்லிருக்கிறாங்க. பாருங்க, இந்த பாலியல் பொறுக்கியினுடைய எச்சத்தனங்கள் ஒரு பக்கம், இந்த பொறுக்கி தான் இன்னொரு பக்கம் சொல்றான், பெரியார் சொல்லாதத, பெரியார் வந்து தாயோட உறவு வச்சுக்கலாம், மகளோட உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியார் சொல்லிருக்கிறாரு, காம இச்சையை தீர்த்துக்கோ அப்படின்னு பெரியார் சொன்னதாக இப்படிப்பட்ட கேடுகட்ட பாலியல் பொறுக்கி தான் பெரியார் மீது அவதூற பரப்புறான், பொய்ய பரப்புறான். தமிழக மக்கள் வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இவனுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்குதா? இவனே ஒரு பாலியல் பொறுக்கி, இந்த பாலியல் பொறுக்கி பெரியார் சொல்லாததை சொன்னாருன்னு கூச்சமே இல்லாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான். இப்ப சீமானுக்கு இந்த வழக்கோட முடிய போறது இல்ல, சீமானுக்கு அடுத்தடுத்து பல வழக்குகள் இருக்குது. இப்ப ஈரோட்ல வந்து வெடிகுண்டு வீசுவேன்னு சொன்னது, அப்புறம் பெரியாரே மண்ணுதான்னு சொல்லி கேவலமா பேசுனது, இங்க தாயோட மகளோட உறவு வச்சுக்கலான்னு பெரியார் சொன்னாருன்னு இவன் பேசுனதுக்காக 70க்கும் மேற்பட்ட வழக்குகள். இது போக திருச்சியில் டிஐஜி வருண்குமார் அவர் திருச்சி எஸ்பியா இருந்தப்ப கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு, இப்படி வழக்கு மேல வழக்காக சும்மா சரமாரியா காத்துட்டு இருக்குது. டெய்லி வந்து சீமான் வீட்டுல சம்மன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஈரோட்ல வந்து 20ஆம் தேதி ஆஜராகணும்னு நினைக்கிறேன், ஈரோட்ல 20ஆம் தேதி ஆஜராகணும், திருச்சியிலையும் 20ஆம் தேதி ஆஜராகணும். இப்படி இந்த 70 வழக்குகளிலையும் நீதிமன்றத்தின் படியேறணும், இல்லைன்னா காவல்துறைக்கு போகணும். இப்படியான ஒரு நிலைமையில சீமான் இன்னைக்கு வசமா வந்து சிக்கி இருக்கிறான். பாருங்களேன் எவ்வளவு கேவலமா விஜயலட்சுமி என்கின்ற நடிகையை ஏமாற்றி கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி, மாமா கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் அப்படின்னு டயலாக் எல்லாம் சொல்லி வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையும் விஜயலட்சுமி காவல்துறையிட்ட கொடுத்துருக்காங்க. இது போக இவன் மாசம் மாசம் விஜயலட்சுமிக்கு 50,000 அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கிறான் சைட்ல, இவங்க சீமானுக்கு எதிராக பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் சீமான் பெரிய யோக்கிய மயிறு மாதிரி வெளியே வந்து நடந்துட்டு இருக்கிறான். கூச்சமே இல்லாம தந்தை பெரியார் குறித்து எப்படியெல்லாம் அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வாறான அவதூறு எல்லாம் பரப்புறாங்க. இந்த பாலியல் பொறுக்கிக்கு யாரு சப்போர்ட் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. பொறுக்கி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்ற மாதிரி ஒரு பாலியல் பொறுக்கிக்கு சப்போர்ட் வந்து விட்டுப்பட வீடியோக்கள் அப்புறம் கசமசா ஆடியோக்களை பதிவு செய்து ஒளிபரப்பு செய்கின்ற அண்ணாமலை தான் வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டியா இந்த விஷயத்தில் இருக்கிறாரு. இப்ப பேரறிஞர் எச் ராஜா இப்ப இவ்வளவு வழக்குகள் கழுத்தை நெருக்கிட்டு இருக்கிறதுனாலதான் பேரறிஞர் எச் ராஜா ஆகிறாரு. எச் ராஜா வந்து பேரறிஞரா? அவனே ஒரு கிரிமினல், அந்த ஆளு மேலேயே ஒரு வழக்கு இருக்குது. இப்ப அந்த ஆளு ஜெயிலுக்கு போவாரா இல்லையான்றத நீதிமன்றத்துல கேஸ் இருக்குது. நீதிமன்றத்தை ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு அந்த ஆளு ஏற்கனவே பேசின அந்த வழக்கு. இப்ப அந்த ஆளு வந்து இவரை பாராட்டுறாரு. இது போக பாண்டே, இப்படி இந்த பார்ப்பன கும்பலினுடைய பட்டியல் மிகப்பெரிய பட்டியல். இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த அயோக்கியனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் டெய்லி வந்து போலீஸ் வீட்டுக்கு சம்மன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ எங்கேயாவது ஈரோட்லயோ இல்ல எந்த ஸ்டேஷன்லயாவது நீ ஆஜராகி விளக்கம் கொடுத்தியா? நான் எங்க கேட்குறீங்களோ அங்க நான் கொடுப்பேன் அப்படின்னா, நீ பொதுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் தந்தை பெரியார் குறித்து அவதூறா பேசிட்டு இப்ப அதுக்கு பிறகு என்ன சொன்னாப்புல, அதெல்லாம் நாட்டுடைமையாக்கணும், அதுக்கு பிறகுதான் நான் ஆதாரத்தை நொட்டுவேன் அப்படின்னு சொன்னா சீமான். அதுக்கு பிறகு என்ன சொன்னா,
இல்ல கோர்ட்ல தானே என்ன கேட்டாங்க, நான் கோர்ட்ல தருவேன், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா நான் அங்க கொடுப்பேன், எங்க கொடுக்கணுமோ அங்க கிழிப்பேன் அப்படின்னா. இப்பதான் போலீஸ் வந்து உன்னை கிழிக்கிறது கூப்பிடுது இல்ல, நீ போய் கொடுக்கணும்ல ஆதாரத்தை. அப்ப எதுவுமே செய்யாம இப்ப பதுங்கிட்டு பாஜகவினுடைய ஆதரவோடு வாழ்ந்து விடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புலதான் வந்து சீமான் இருக்கான். இல்ல பல வருடங்களா வந்து இந்த வழக்கு வந்து தொடர்ந்து தான் இருக்குது. அது வந்து ஒரு மும்பரமான நிலைமைக்கு போவோம், மறுபடியும் இவங்க வாபஸ் வாங்க அப்படி போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப நீதிபதி வந்து 12 வாரத்துக்குள்ள இதை விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணும்னு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருமா, இல்ல விஜயலட்சுமி மறுபடியும் வாபஸ் வாங்குவாங்களா, எப்படி இது இருக்கும்? இல்ல இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி இப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இது நாள் வரைக்கும் சீமான் மேல புகார் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிபதி சொன்னதை ஏற்கனவே விஜயலட்சுமியே சொல்லிருக்கிறாங்க. ராயல் கோர்ட் மதுரையில வந்து மாலை மாத்திக்கிட்டோம், ராயல் கோர்ட் ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டாரு சீமான், அங்கதான் வந்து இந்த வீடியோலாம் வந்து எடுத்தோம், இந்த மாமா கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன், இப்போ ஒன் கவுண்டர் வரணும் அப்படின்றது. அப்புறம் டபிள்யூ பட்டிஸ்டா மாதிரி வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு டாலரா கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு இருந்தது, இதெல்லாமே வந்து அங்கதான் நடைபெற்று இருக்குது, வீடியோ இருக்குது. அடுத்து அவங்க இத்தனை நாள் கொடுத்த புகார்கள் இருக்குது. அவங்க காவல்துறை விசாரணைக்கு வந்து ஏற்கனவே ஆஜராகி 8 மணி நேரத்திற்கு மேல செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட், இப்போ ஒரு பெண் நீதிபதி 8 மணி நேரத்துக்கு மேல அவங்கள்ட்ட வந்து வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு விஷயமும் இருக்குது. இப்ப விஜயலட்சுமி பல்ட்டி அடிப்பாரா? இப்ப பல்ட்டி அடிச்சா அவங்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும். நீதிபதி வந்து அது குறித்து கட்டாயம் கேள்வி எழுப்புவார். ஆனா விஜயலட்சுமி மாறாமல் ஒரே ஸ்டாண்ட்ல இருப்பாரா அப்படின்றது அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் வந்து அப்படி அதை காட்டல. அதை வந்து பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். கட்டாயம் வந்து போலீஸுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீதிபதியே சொன்னதுனால 12 வாரத்திற்குள் முறையாக விசாரித்து இதுல வந்து அறிக்கை சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. சீமான் வந்து அவருடைய குற்றங்களுக்கு பதில் சொல்லத்தான் போகிறார். சீமான் தள்ளுபடி செய்ய சொன்ன அந்த மூல வழக்கு, அந்த வழக்குல வந்து என்ன இருக்குன்றத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இல்ல சீமானுடைய அந்த மூல வழக்கு அப்படின்றது 1/6/2011 அன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. 6-9 வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல இந்த வழக்கு பதிவாயிருக்குது. இந்த வழக்குல என்னன்னா சீமான் விஜயலட்சுமி ஏற்கனவே பேட்டிகள்லாம் அவங்க சொன்னதுதான். சீமான் வந்து அந்த ஈழம் குறித்து பேசி ஜெயிலுக்கு போறாரு, ஜாமீன் வாங்கிட்டு வந்து மதுரையில வந்து தங்கி இருக்கிறாரு. அங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டு இவங்களை வந்து வர சொல்றாரு. வர சொல்லி அங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாரு. முதல் முறையா அவருடைய ஆபீஸ்லயே வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாரு. இப்படி 2008 இருந்து 2011 வரைக்கும் பல முறை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிருக்கிறாரு. அவங்க வந்து தன்னுடைய புகாரோட 5ஆம் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. At times when I have resisted to his behavior, he has indirectly threatened me by showing porn videos and saying that I could land up in such a manner in the internet. இப்போ யோசிச்சு பாருங்க, பிட்டு படத்தை காட்டி வந்து இந்த அயோக்கிய பைய விஜயலட்சுமி வந்து மிரட்டிட்டு இருந்திருக்கிறான். இதே மாதிரி பிட்டு படம் எடுத்து வீடியோவை வெளியே விட்டுருவேன் என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு சைக்கோ மாதிரியான டார்ச்சரை இந்த சீமான் தொடர்ச்சியா வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கான். அதுவும் எதன் பேர்ல அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர்ல தான். அப்ப அதே நேரத்துல பல பெண்களோட பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு பெண், அவங்க பேர் குறிப்பிட வேணாம், அவங்க பேர்லயே அவங்களுக்கும் சீமானுக்கும் இடையிலேயே வந்து ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருந்திருக்குது. அதையும் அந்த புகார்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி அவங்கள மேரேஜ் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி சீமான் வந்து சீமானினுடைய பாலியல் பொறுக்கித்தனத்தை 2011 விஜயலட்சுமி வந்து நிரூபித்து விட்டார். காவல் நிலையங்கள்ல போய் நாளைக்கு இப்ப ஆஜராக போறான், சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தம்பிகளுக்கு மெசேஜ் போடுவான், அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகளே, நாளை நான் வலசரவாக்கத்தில் என்னை வந்து குமரி அடிக்க போறாங்க, நீங்கெல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு மெசேஜ் போடுற மாதிரி சீமான் நீதிமன்றத்துக்கு மெசேஜ் போட முடியல. நீதிமன்றத்துக்கு மெசேஜ் போட்டாப்புலன்னா அடி பிரின்னு பிரிச்சு எடுத்துருவாங்க. அதனால் சீமான் வந்து இப்ப வேற வழியே இல்லை. ஒரு புறம் தந்தை பெரியார் குறித்து இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு அப்படின்லாம் வந்து வாய்கிலேயே பேசிய சீமானை அதே மண்ணில் தான் நம்ம எல்லாரும் வந்து புதைக்க போறோம். ஒரு புறம் பெரியார் குறித்து பேசியது அந்த வழக்குக்காக சீமான் அலைய போறான் நாய் மாதிரி. இன்னொரு புறம் நீதிமன்றத்தில் நடக்கின்ற இன்னொரு வழக்கு, இன்னொரு புறம் வந்து திருச்சி நீதிமன்றத்தில் நடக்கிற டிஐஜி வருண்குமார் அவர் கொடுத்திருக்கிற வழக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் சீமான கழுத்தை நெரிக்க போகுது. சீமான வந்து தம்பிகள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, பாஜக நினைத்தால் காப்பாற்றலாம். பாஜக வந்து என்ன செய்ய போகிறது? தன்னுடைய செல்ல பிராணியான நாக்பூர் நாயான இந்த சீமானை
கண்டிப்பா பாஜக காப்பாற்றுவதற்கான வேலையை செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.